சரி, பாருங்க. அடுத்ததாக வெள்ளை சட்டை தான் போட வேண்டும் என்போர் ஒருபுறம், இல்லை கருப்பு சட்டை தான் போட்டு என் எதிர்ப்பை காண்பிப்பேன் என்போர் மறுபுறம். ஆனா சபை கூடுதலுக்கு அல்லது நான் வருகிறதான இடத்திற்கு எது பாத்தீங்கன்னா தகுதியானது என்று தீர்மானிப்பது நம்முடைய கடமையா இல்லையா? இப்போ ஒரு விருந்து வீட்டுக்கு போறீங்க, நீங்க எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், எப்படி போகணும்னு தெரியும்ல. ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப சபைக்கு வரும்போதும் எப்படி வரணும் அப்படின்னு நமக்கு தெரியுமா இல்லையா? அப்ப வெள்ளை கருப்பு என்பது முக்கியம் அல்ல. அப்ப கருப்புன்னா நீ ஏதாவது ஒரு காரியத்தை அதுல சொல்ல விரும்பி செய்யறியா, அல்லது வெள்ளையை எதிர்க்கிறதற்காகவே கருப்பு சட்டை போடுறியா? நான் சொல்ல வர்றது புரியுதா? ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வெள்ளை சட்டை போட்டாதான் அது தூய்மை, வெள்ளை சட்டை போட்டாதான் பரிசுத்தம் அப்படின்ட்டு நினைக்கிறவர்கள் மத்தியில நான் இதெல்லாம் எதிர்க்கிறேன் என்றதற்காக கருப்பு போடுறியா? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? அப்ப வலதுசாரியா இருக்கிறோமா, இடதுசாரியா இருக்கிறோமா, அல்லது தகுதியான ஒரு காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் நம்ம செய்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது கிறிஸ்தவனுக்கு அவசியம். வைத்தால் குடுமி, எடுத்தால் மொட்டை அப்படின்னு ஒரு பழமொழி நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? வைத்தால் குடுமி என்ன அர்த்தம்? இந்த எண்டு இல்லைன்னா அந்த எண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, குடுமி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அல்லது பக்திமான்களாக தன்னை காண்பிக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடுமி என்பது காணப்படுது. ரிலீஜியஸ் சைடில் நான் சொல்லுகிறேன். இப்போ மொட்டை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மொட்டை அப்படின்னு சொன்னா மொட்டை அடிச்சுட்டு துறவரம் பூண்பதற்காக அவர்கள் செய்கிறதான அந்த முதல் காரியமா பாத்தீங்கன்னா அந்த மொட்டை அடிக்கிறது இருக்கிற அந்த குடுமையை எடுத்துட்டு, ரெண்டுமே ரிலீஜியஸ் சைடு. நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமு, இன்னொன்னு இந்த எக்ஸ்ட்ரீமாக இன்னொன்னு காணப்படும். அப்ப இது கிறிஸ்தவ வாழ்க்கையா போய் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? அப்ப அதிக அலங்காரம் இல்லைன்னா அலங்கோலம். அப்ப கரெக்டா? அதிகமான அலங்காரம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் எப்படி அலங்கோலமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல.